இது உங்கள் அபிமான சுற்றலாம் சுவைக்கலாம் தூத்துக்குடி ஸ்பெஷல். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது உணவுங்க. அந்த உணவு ருசிக்கலைன்னா அப்புறம் எப்படி? உலகத்தில் இருக்கிற எல்லா உணவுகளும் சரி, எல்லா ரெசிபீஸும் சரி, இந்த ஒரு மூலப்பொருள் இல்லைன்னா அந்த உணவு ருசிக்காது. அந்த மூலப்பொருள் தான் உப்பு. இந்த உப்பு நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே உப்பளங்களில் உற்பத்தியான உப்பு இங்கிருந்து வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஒரு அழகான லொக்கேஷனில் சுற்றலாம் சுவைக்கலாம் தூத்துக்குடி ஸ்பெஷலில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி. இது பேர் வாடா. வடை இல்லைங்க, வாடா. காயல்பட்டினம் கறி கஞ்சி நம்ம சுற்றலாம் சுவைக்கலாமில் பார்த்தோம் இல்லையா, அதோட சேர்த்து சாப்பிட்ற ஒரு சூப்பரான டிஷ். இது செய்யறதுக்கு நமக்கு செய்து ராபியா இங்கே நம்மளோட இருக்காங்க. வணக்கம். இந்த வாடா செய்கிறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குங்க. முதல்ல வந்து அந்த அடக்கம்னு சொல்லப்படுற ஃபில்லிங், அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அவுட்டர் கவரிங் நல்லா கிறிஸ்பாக ரெடி பண்ணணும். இந்த அடக்கம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை கொஞ்சம் சொல்லுங்கள். வெங்காயம், கோசு, மஞ்சத்தூள், ஆயில், அப்புறம் மாசின்றது வந்து இந்த மால்டீவியன் ட்ரை ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாசி மீன் இருக்கு இல்லையா, அதை நல்லா காய வச்சு இடித்து பவுடர் பண்ணுது. இங்கே பாருங்க, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கீரைப்பொடி. ஸோ இந்த கீரைப்பொடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து காயல்பட்டினம் ஸ்பெசிஃபிக்கில் அவங்களோட ரெசிபீஸ், அதாவது இங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது. மெயினாக வெஜிடேரியன் யூஸ் பண்ணுவாங்க, நான்வெஜ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவல் குவான்டிட்டி சோம்பு, சீரகம், வரமிளகா, இதை வந்து வறுத்து பொடி பண்ண பொடி. இது ரொம்ப ஃபைனாக இல்லாமல் நல்ல கோர்ஸாக அரைச்சிருக்காங்க, குறை. இந்த ஃபில்லிங் செய்யறதுக்கு முதல்ல என்னம்மா செய்யணும்? முதல்ல 1 ஸ்பூன் ஆயில். ஓகே. வெங்காயம், கோசு எல்லாத்தையுமே போட்டுடலாமா? ஓகே. தேவையான அளவு உப்பு. ஓகே. மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் சரியா இருக்குமா? மஞ்சத்தூள் கொஞ்சம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வெங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இது 3 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் தேங்காய் பூவா? ஓகே. எவ்வளோ சேர்க்கலாம்? இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமா? கருவேப்பிலை. மாசித்தூள் போட்டுடலாமா? எவ்வளோ போடலாம்? மாசித்தூள் போடலாமா? அப்புறம் கீரைத்தூள். ஆஹா, இந்த கீரைப்பொடி போட்ட உடனே வாசனை தூக்கிடும்னு நினைக்கிறேன். இது நல்ல காரமாக இருக்குமா? போடலாமா? எவ்வளோ? ஸோ இந்த அடக்கம்ன்ற ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த வாடாக்கு வேணுங்கிற அவுட்டர் கவரிங். இதுக்கு தேவையானது வந்து இந்த அரிசி குருணை இல்லையா? ஓகே. இந்த அரிசி குருணை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி குருணை அளவுக்கு பெருசாக இல்லை, பட் நம்ம இந்த புட்டு மாவுக்கு வந்து இடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது இடித்து சலிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் மாதிரி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது புட்டு மாவு. அப்புறம் புக்கை. ஓகே. ஸோ இது வந்து புக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குக் பண்ண அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த பிணையறது கொஞ்சம் காமிச்சிருங்களேன். அரிசி மாவு, புக்கை. ஓகே. உப்பு கொஞ்சமா? இவ்வளோ போடலாமா? தேங்காய் பூ கொஞ்சம் போடலாமா? இன்னும் தேங்காய் பூ போதுமா? இப்போ நீங்கள் இதில் உப்பு சேர்த்துருக்கீங்கல்ல, அந்த மாசியில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் இருக்குமா, இருக்காதா? இருக்கும் மாசியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணுமா? சரி. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா?
இப்போ இது மாவு நல்லா பிசிஞ்சாச்சு இல்லையாம்மா, அடுத்தது என்ன செய்யணும்? அப்புறம் உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்து வச்சு சரி. அப்புறம் தண்ணி எடுத்து தண்ணி தொட்டு. ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பலகை வச்சுருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து வடை தட்டும் போது ஒரு வாழை இலை, அதில் வந்து வடை இப்படி தட்டி ஓட்டை போட்டு பொரிப்போம். அதுக்கு பதிலாக ஒரு பலகை வச்சு ஒரு ஈரத்துணி அதுக்கு மேலே போட்டு இந்த வாடாவை தட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா அப்படியே பெருசாக இருக்குமா இது? ஓகே. ஓஹோ. ஸோ இந்த தட்டினதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங் ஆர் அந்த அடக்கம் அதை வந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். ஓ ஓகே ஓகே. வாடா தட்டங்கனே பற்றி ஆயிடுச்சு. சரி ஓகே. எண்ணெய் ஊற்றிடலாமா? போதுமா? ஸோ இது நல்லா தட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த அடக்கம் அது உள்ளே வைக்க வேண்டியது தானே? ஆமாம், மேலே வச்சு தட்டில் மேலே வச்சு மேலே தட்டை கொஞ்சம் பிசுறுசாக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம அந்த பரோட்டா மாதிரி வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி திருப்பி அதை மூடி தட்டுற விஷயம் இல்லை. ஒரு தட்டு தட்டினதில் நடுவில் அந்த ஃபில்லிங்கை போட்டு இன்னும் ஒரு தட்டு தட்டியிருக்கோம் இல்லையா ரவுண்டாக, அதையும் மேலே போட்டு அமுக்கணும் அதை. சரி 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 ஓகே. இப்போ இந்த அடக்கம்மை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாமா? எண்ணெய் சூடாயிருச்சாமா? இப்போ வாடா போட்டு பொரிச்சிடலாம். ஓகே. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஸ்பெஷல் வாடாவை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா அந்த அரிசி குருணையை வச்சு மேலே ஒரு அவுட்டர் கவரிங் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க இதில் டேஸ்ட்டு. அவ்வளோ கிறிஸ்பாக, அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த மாசி ஃபிஷ்ஷு, அந்த மால்டிவின் ஃபிஷ் இதில் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா. சீ ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சையத் ரபியாக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ ஒரு கஷ்டமான டிஷ்ஷை எங்களுக்கு செஞ்சு காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் ஜாலியாக டீயோட இன்னைக்கு சாப்பிட போகிறேன். தேங்க்யூ. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.